bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navajay. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Rango. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. இந்த படம் வந்துட்டு ஸ்டில் ஒன்றும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. நான் நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தேன். ஸோ யாரெல்லாம் ஒன்றும் பார்க்கலையோ மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும், என்ன மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆர்வம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அனிமேஷன், செம்மையான ஒரு குவாலிட்டி அனிமேஷன் படம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செம்மையான சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் வந்துட்டு 1 hour 40+ மினிட்ஸ் தாங்க, சரிங்களா? ஒரு கட்டப்படம் தான். ஸோ டக்கு டக்குன்னு ஓடிடும். இல்லை ஸ்லோன்னு எடுத்துக்கிட்டா அந்த ஸ்டோரியை டிரைவ் பண்ணதுக்கு தான் ஸ்லோவா இருக்கும்னு தவிர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், உண்மையான சீரியஸான இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். அங்கங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 1 hour இல்லை ஃபர்ஸ்ட் 45 minutes கிட்ட வந்துட்டு காமெடியா இருக்கும். ஓகேவா, காமெடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜானராக தான் போவோம். ஸோ மறக்காம வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்க யாராவது கிட்ஸ் கூட கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டோரியோட டெப்த் தெரியும். ஓகேவா, ஸ்டோரி நல்ல ஒரு டெப்த் இருக்கு, ரொம்ப நல்லாவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ பார்த்துட்டு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த படத்தை நான் பார்த்த காரணம் வந்துட்டு ஆப்வியஸ்லி இட்ஸ் அனிமேஷன் ஃபிலிம். ஓகேவா, இந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட் இட்ஸ் மீன்ஸ் வந்து ஹீரோ அப்படின்னு யாருன்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஜானி டீப். ஸோ யாருன்னு எடுத்துக்க தெரியுமா? நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரீபியனோட கேப்டன், ஓகேவா, பேக்பல்லோட கேப்டன் அவர் தான். ஓகேவா, ஸோ அவர் தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அந்த இது வந்துட்டு ஒரு என்ன சொல்லுது, கெமலியனா, அந்த ஒரு அனிமல். ஓகேவா, அது பேர் நம்ம கூட சொல்லுவாங்க, கெமலியன். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இந்த லியோன்னு ஒரு படம், தலைமை நடிச்ச லியோ இல்லைங்க, இந்த அனிமேஷன் ஃபிலிமுங்க, சரி, நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு லியோ, சரிங்களா? தட்டி பாருங்க. ஸோ அனிமேஷன் ஃபிலிமு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு கெமலியன் ஒரு ஸ்பீசிஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பீசிஸ் தான் வச்சுக்கோங்களேன். என்ன வந்துட்டு இது ஏஞ்சி நடக்குது, ஓகேவா, இதுவும் வந்துட்டு ரியல் வேர்ல்டில் தான் நடக்குது, மனசங்க இருக்கிற வேர்ல்டு தான் நடக்குது. பட் அங்கேருந்து வந்துட்டு ஒரு இந்த என்னது, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கும். வெஸ்டர்ன்னு சொன்னா நிறைய பேர் புரியாது, எனக்கே புரியாது. இந்த கவுபாய் கல்ச்சர்னு சொல்லுவாங்கல்ல, கவுபாய், இந்த தொப்பி போட்டுக்கிட்டு பிஸ்தோலு எல்லாம் அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அதே மாதிரி கான்செப்ட்ல, அதே மாதிரி கான்செப்ட்ல வாழ்ற சில மிருக கூட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேமல்ஸ்க்கு கூட்டங்கள் இருக்கு. ஸோ அது ஒரு கிராமத்துல வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கிராமம் வந்துட்டு அதான் சொன்னா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கும், அந்த கவுபாய் கல்ச்சர்ல இருக்கும், எல்லாமே சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த ரேங்கோ அதோட ஒரிஜினல் பேர் தெரியல. ரேங்கோ வந்துட்டு அதுக்கு தனியா பெருமையா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வச்சு சொந்தமா வச்சுக்கிட்டு பேர் தான் ரேங்கோ, சரிங்களா? ஒரு மாசா இருக்குல்ல பேரு, ஓகேவா? ஸோ இந்த கெமலியன் இந்த கேரக்டர் வந்துட்டு அது ஓனர் கூட காடியில போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுல ஒரு சின்ன சலசலப்பு ஆக்சிடென்ட்னால வந்துட்டு அது பெட்டியில இருக்கும்ல, பெட்டியோட சேர்த்து வெளியே விழுந்துருச்சு. ஸோ எங்கடா போறதுன்னு தெரியாம வந்துட்டு தூரத்துல ஒரு வில்லேஜ் மாதிரி தெரியும், அங்க உள்ளுக்கு நுழையும், சரிங்களா? நுழையிறப்போ வந்துட்டு தான் அங்க ஒரு கிராமம் இருக்குன்னு தெரியுது, சரிங்களா? ஸோ அங்க போய் பார்த்தது என்ன பிரச்சனைன்னு தெரியுது. அங்க வந்துட்டு தண்ணி பற்றாக்குறை, தண்ணி அந்த பாலைவனத்துல தண்ணி இல்லை. ஸோ தண்ணி எப்படி வர வைக்கிறது? ஸோ இது ஒரு சைடு ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ யார் அந்த வில்லன்? ஓகே, இதெல்லாம் அது ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் ஸ்டோரி உள்ளுக்கு ஒன்று இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரிங்களா? ஒரு கிட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ற விதத்துல ப்ரெசென்ட் பண்ணிட்டு இந்த படத்தை உள்ளுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒரு வாட்டர் என்ன சொல்றது, எக்ஸாக்டா எனக்கு வர மாட்டேங்குது. இந்த மெடிக்கல் கிரைம்னு சொல்லுவாங்கல்ல, மெடிக்கல் கிரைம்னா அதே மாதிரி அங்க வந்துட்டு வாட்டர் கிரைம்னு ஒன்று நடக்கும், சரிங்களா? இங்க அந்த சிட்டிக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று சுத்திக்கு இருக்கும், சரிங்களா? அது ஒரு வில்லன் வந்துட்டு ஒரு ஆமை ஒன்று இருக்கும், பழைய காலத்து ஒரு ஆமை, அது ஒரு வில்லன் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாம்பு, ஒரு ரேட்டில் ஸ்னேக் நம்ம குட்டி குட்டியா பார்த்துருப்போம். இது ரேட்டில் ஸ்னேக்கே ஒரு பெரிய ஒரு அனாகொண்டா யூத் சைஸ்ல, ஒரு அனாகொண்டா சைஸ்ல வரும். நானும் நினைச்சேன் ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், எனக்கு ஒரு குழப்பமாவே இருந்துச்சு, ஓகேவா? ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், அந்த பெரிய அந்த பாம்பை நினைச்சு நான் என்ன பண்ண நினைச்சேன். ஸோ ரேங்கோ கிட்ட வரும், கொடுத்துட்டு தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டுட்டு அது வாயை திறந்து பல்ல நீக்கி அந்த கப்பை எடுத்து அதோட விஷத்தை கொடுக்கும், ஓகேவா? நான் நினைச்சேன் அனாகொண்டாக்கு எங்கடா விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை தப்பா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லா பார்த்தா தெரியுது அதோட வால் பகுதி இருக்குல்ல, இப்போ ரேட்டல் ஸ்னேக் எப்படி அந்த ரேட்டல் அதோட வால் பகுதியில இருக்கும் கடைசியில, அதே மாதிரி இந்த பாம்புக்கு வந்துட்டு கடைசியில வந்துட்டு ஒரு மிஷின் கன் இருக்கும், அதோட வால் பகுதியில வந்துட்டு ஒரு கன் இருக்கும்,
பெரிய மிஷின் கன்னு, அதை வச்சு சுடலாம். ஓகேவா? ஸோ அதான் நினைச்சேன், ஓ இது ஒரு ரேட்டில் ஸ்னேக்கு, ஒரு ரேட்டில் ஸ்னேக்கை தான் வந்துட்டு லைக் அன்னாகொண்டா சைஸ்ல வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, உண்மையிலே சொல்ல போனா. சரிங்களா? ஸோ இந்த படத்தை நான் எதுக்காக நான் பார்த்தனோ படத்தை, அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு குவாலிட்டி இருந்துச்சுங்க. ஹானஸ்டா சொல்ல போனா நான் அந்த படத்தை பார்த்ததே ஹானஸ்ட்லி அனிமேஷனுக்காக தான். போஸ்டர் பார்த்தேன், அந்த சின்ன ஒரு டீசர் ஒன்று பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல காட்டுவாங்க, சின்ன கிளிம்ஸ் மாதிரி பார்த்தேன். நல்லா இருக்கு, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் படத்தையும் பார்த்தேன். அவ்வளவு டீட்டெயிலிங், ஓகே, அவ்வளவு டீட்டெயிலிங், அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் டீட்டெயிலிங்க. அங்க வந்துட்டு நம்ம ரேங்கோ மாதிரி அந்த ஒரு கெமிலியன் மேல் கெமிலியன் வரும் ரேங்கோ. அதுக்கப்புறம் ரெண்டாவதா வந்துட்டு பீன்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும், அது வந்துட்டு ஃபீமேல் கெமிலியன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எலி வரும், குட்டியோண்டு அந்த ஒரு கழுப்பு கலர் கியூட் ஒரு பொண்ணு, ஒரு ஃபீமேல் கேரக்டர், ஒரு மிருகம். அந்த மிருகம் பேரு என்ன ஸ்பீஷிஸ்ல எனக்கு தெரியல, அது கியூட்டா ஒன்று இருக்கும், பெரிய கண்ணு வச்சுக்கிட்டு. ஓகேவா? அது ஒரு கேரக்டர் வரும், எலி வரும். ஓகேவா? மாறி மாறி மிருகம் வரும். ஓகேவா? மாறி மாறி மிருகம் வரும். அது கழுகு வரும், பெரிய கழுகு ஒன்று வரும். அப்புறம் வவால் கூட்டம் வரும். ஓகே, மாறி மாறி மிருகம் வரும். எல்லாத்துக்கும் கேரக்டர் டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளவு டீட்டெயில்டா இருக்கும் அந்த அனிமேஷன். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ரேங்கோ வந்துட்டு ஒரு ஒயிட் ஷாட்ல காட்டாம க்ளோஸ் அப் ஷாட்ல ஒன்று காமிப்பாங்க. அதோட ஸ்கின்னா இருக்கட்டும், அதோட கண்ணு மூவ்மெண்டா இருக்கட்டும், அதோட பேசுற விதமா இருக்கட்டும், அது வாய் அசைக்கிற விதமா இருக்கட்டும், அதோட எக்ஸ்பிரஷனு, அதோட பாடி லாங்குவேஜ் அவ்வளவு டீட்டெயிலிங்கா இருக்கும். அந்த குவாலிட்டி அவ்வளவு தரமா இருக்குங்க. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க, அவ்வளவு தரமா இருக்கும். ஒரு நீங்க வந்து இந்த படத்துல நான் கேட்டுல பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா ஒரு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். யாரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பிக்சரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐடியா இல்லை. ஓ, பேரமௌண்ட் பிக்சர்ஸ், நிக்கலோடியன்ஸ் மூவிஸ். ஓகே. ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது, இந்த படத்தோட மியூசிக் யாருன்னா வந்துட்டு நம்ம F1க்கு மியூசிக் போட்டார்ல, இப்போ பெருசாக பேசிக்கிருக்கோமே, அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம ஹேன்ஸ் ஜிம்மர் தான் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. எனக்கே ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸாக இருந்துச்சு, என்னோட ஹேன்ஸ் ஜிம்மர் வந்துட்டு ஒரு அனிமேஷன் ஃபிலிமுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு. மியூசிக்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. ஓகேவா? நல்லா மாஸ் பிஜிஎம்ஸ், அந்த சோக பிஜிஎம்ஸ் தேவையான அளவுக்கு அந்த பிஜிஎம்ஸ் ரொம்ப கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக அந்த ரேங்கோ கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப எப்படி சொல்லுது, எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம். அவ்வளோ அந்த ரேங்கோனுங்க அந்த கேரக்டருக்கு அவ்வளோ டீட்டெயிலிங் இருந்துச்சு, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம். சரிங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி பார்க்கணும்னா ரேங்கோ 2 வர வேண்டியதுதான். பட் நம்ம ஜானி டிப்க்கு அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு அவருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் பற்றாக்குறதுனால, ஸோ ரேங்கோ 2 அவருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரா. அதே நேரத்தில் ரேங்கோ 2 வர்றதுக்கு அவருக்கும் பெரிய ஈடுபாடு இல்லை, பண்றதுக்கு ஈடுபாடு இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ ஒரு நல்லா வந்தால் நல்லா இருக்கும். பட் வந்துட்டு வேற அனிமேஷன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஆர்டிகல்ல படித்தேன். சரிங்க, அது உண்மையாலேன்னு தெரியல. ஸோ அந்த வகையில் ரேங்கோ எனக்கு வந்துட்டு எத்தனை தடவை பார்க்கலாம். அந்த படத்தை கிட்டத்தட்ட 5 தடவைக்கு மேலே பார்த்தேன். இப்போ ரிவ்யூ பண்றதுக்குன்னு 6வது தடவை கடைசி ஒரு வாட்டி பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திரும்ப கூட பார்க்கலாம். அந்த ஒரு வாட்டரை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று, சின்ன பாலிடிக்ஸ் ஒரு ஸ்டாரி ஒன்று இருக்கு. அடல்ட்ஸ்க்கு எத்தனை பேருக்கு அந்த பாலிடிக்ஸ் பற்றிலாம் தெரியுமோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரொம்ப நல்ல ஒரு ஸ்டாரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாரி. தண்ணியை வச்சு அழகாக ஒரு ஸ்டாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவன் வந்து ரேங்கோ அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் லூஸ் மாதிரி டயலாக் பேசிக்கிட்டு மாஸ் பில்டப் காமிச்சிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கே ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு பொறுப்பு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு லைக் வந்து ஒரு ராபின் ஹுட் மாதிரிலாம் ஒன்று வேலை பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? லைக் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு தண்ணி வந்து கொடுக்கணும். இவன் வந்து நம்ம போய் சொல்றது நம்ம மக்களுக்கு அந்த ஊருக்கு வந்துட்டு தண்ணியை வந்துட்டு எப்படி சப்ளை பண்ண கொடுக்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் போகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ எத்தனை பேருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எது உங்களுக்கு பிடிச்சின்னு சொல்லி கீழே கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யாரும் வந்து அந்த படம் பார்க்கல, மறக்காம நெட்ஃபிளிக்ஸ் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்க மிஸ் பண்ணுறாங்க. டைமுக்கு போய் வீக்கெண்ட்ல வந்துட்டு குழந்தை கூட வந்துட்டு உட்காந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ சரிங்க. ஸோ இது சொல்லி வெளியே முடிச்சு. See you next video. Thank you. Take care. Bye.